உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தூங்குங்க. என்னாச்சு ஜனனி? அந்த பாம்புக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இப்ப எதுக்கு எதுக்குறீங்க? படுங்க நீங்க. பரவாயில்ல. வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தடவை மரணத்தை தொட்டுட்டு திரும்பி வரணும் ஜனனி. அப்பதான் நமக்கு தெரியாம மத்தவங்க மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற அந்த பாசத்தை புரிஞ்சுக்க முடியும். என் அப்பாலாம் அழுது நான் பார்த்ததே இல்லை. அம்மாவுக்கு என்ன இவ்வளவு பிடிக்குமான்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கும் அப்படிதான். எனக்கு உங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கே இப்பதான் தெரியுது சிவா. என்ன யோசிக்கிற? எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. நானே எனக்கு புரியல. ஆனா நல்லா இருக்கு. புரியல ஜனனி. மனசு லேசா இருக்கு சிவா. சிரிக்கணும் போலவும் இருக்கு, அழணும் போலவும் இருக்கு. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். இனிமே நீ அழவே கூடாது ஜனனி. நான் உன்னை அழவிட மாட்டேன். சரி, தூங்குங்க. தூங்கணுமா? டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, தூங்குங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சிவா ப்ளீஸ். ஓகே, நான் தூங்குறேன். ஜனனி கிட்ட நீங்க சொல்லுங்க, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கோவில் உண்டியல்ல தாலியை போட சொல்லுங்க. நீங்களே அவளை பார்த்து சொல்லிடுங்க. நாளைக்கே பண்ணிடலாம். என்னால இப்ப கூட இதெல்லாம் நம்பவே முடியல. ஏம்மா? ஏன்னா அவர் இதுக்கு ஒத்துக்குவாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. எனக்கும் சந்தோஷமா இருக்குமா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்பாடா, இவங்க கிட்ட சொல்லி சம்மதிக்க வச்சிட்டோம். துளசி மறுப்பு சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும். கடவுள் தான் அவளை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும். ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா வீடு தேடியே நீ வருவ? மேகல, இவனை தூக்கி வண்டியில போடு. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. மேகல, ஏய் பாத்து. தாச புறாவல விடாத. எவ்வளவு திமிரு உனக்கு. டேய் தாசே, அவ உயிரோடவே இங்க இருந்து போக கூடாதுடா. ஏய் விடுங்க விடுங்க, என்ன விடுங்க, விடு என்ன விடுங்க. ஏய் என்ன விடு, விடுங்க சொல்றா. விடு. ஏய் ஏய் ஏய், விடுங்கடா. வாங்கடா, வந்து வண்டியில இறங்குடா. போன நேரா போன. மேகல, அவளை விட்டுறத அவளை. ஏய், உன் சன்னதியில இப்ப என் மனசுக்கு பிடிச்சவர் கையால தாலியை ஏத்துக்க போறேன்.
மேகலா, அக்கா எங்க இருக்கீங்க? நான் கோவில்ல இருக்கேன். உங்களை சம்பந்தின்னு சொல்றதை விட அக்கான்னு சொல்றதுல தான் ஆசையா இருக்கு. ஏன்னா நீயும் நானும் ராசம்பளத்தோட பொண்டாட்டி. அப்படியா மேகலா? தாராளமா கூப்பிடு. நீயும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான். அப்படி நீ கூப்பிடுறதுல எனக்கும் சந்தோஷம்தான். அப்படியாக்கா? இப்பதான் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. சொல்லுங்கக்கா. சரி, வீட்டுக்கு கிளம்பி வரீங்களா? ஏங்கா, என்னாச்சு? இல்ல, கல்யாணத்துக்காக காவேரிக்கு கூரை புடவை எடுக்கணும். புடவைக்காரர் வீட்டுக்கு வராரு. ஓ அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம்க்கா. நான் உடனே வரேன். அக்கா எங்கக்கா அவ? உள்ள இருக்காளா? உள்ளதான் இருப்பா, அவளை விட்டுறாத. அப்புறம் நான் கற்பனை பண்ணி வச்சது எதுவுமே நடக்காது. ஏன் நீங்க எங்க போறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்தே சம்பவம் பண்ணுவோம், வா. ராசாம்பளம் வீட்டுக்கு நாங்க உடனே போகணும். உன் எதிர்கால மனைவிக்கு பட்டு சேலை எடுக்கணும்டா. அக்கா சும்மா அம்மன் மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு பட்டு சேலையை செலக்ட் பண்ணுங்க. மல்லிகாவை நான் பாத்துக்கிறேன். புடே அண்ணே, வண்டியை வீட்டுக்கு விடு. அம்மாவை அடிச்சுட்டா ஆமா. வரடா. ஜனனி, முடிஞ்சிருச்சா? சீக்கிரம் வா. வாங்கடா. வா. சிவா, என்னாச்சு? கொஞ்சம் அங்க பாரு. இருங்க, ஏதோ நான் பயந்துட்டு பாக்குறேன். இருக்கிற மாதிரி இருக்கு. இருங்க, என்னன்னு போய் நான் கேளு. பாக்குறேன், நான் போறேன். போ. என்னாச்சு? இல்ல, ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்ன துரத்திட்டு வராங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அது போறாங்க பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.